வெல்கம் பேக். இன்னைக்கு கிளாஸ் 12 சிபிஎஸ்சி ரே ஆப்டிக்ஸோட புக் பேக் கொஸ்டின்ஸ் என்சிஆர்டி கொஸ்டின்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக பார்த்துக்கலாம். ரே ஆப்டிக்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான சாப்டரை 5 மார்க் வரதுக்கான பாசிபிளை நம்மளுக்கு சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரே கொஸ்டினாக 5 மார்க்காக கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரு 3 மார்க் டெரிவேஷனாக இருக்கும். அது கீழே வந்து நியூமரிக்கலாக இருக்கும். அந்த நியூமரிக்கலுக்கு என்சிஆர்டியை தெளிவாக பார்த்தோன்னா எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிவன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எத்தனை நியூமரிக்கல்ஸ்க்கு இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சுங்க. கிவன் அப்படின்னு போட்டு எ ஸ்மால் கேண்டல் 2.5 சென்டிமீட்டர் இன் சைஸ். அப்போ ஹைட் வந்து 2.5 சென்டிமீட்டர் இஸ் பிளேஸ்ட் அட் 27 சென்டிமீட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ கான்கேவ் மிரர். யூ வந்து -27. ஆப்ஜெக்ட் எப்பவுமே வந்து லெஃப்ட் சைடில் தான் வைக்கணும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கும்போது மைனஸ் தான் வரும். கான்கேவா? ஸோ நான் ரப் டயக்ராம் ஒன்று போட்டு வச்சுக்கிறேன். கான்கேவை. ஸோ கான்கேவ் மிரர் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர் தான் கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து கான்கேவ் அப்படின்னாலே இந்த சைட் தான் இருக்கும்போது -36 சென்டிமீட்டராக இருக்கும். அட் வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மிரர் ஷுட் எ ஸ்க்ரீன் பி பிளேஸ்ட் இன் ஆர்டர் டு அப்டைன் த ஷார்ப் இமேஜ்? டு ஃபைண்ட் வந்து V. Describe the nature size of the image. V nature கேட்டிருக்காங்க. சரியா? If the next, if the candle is moved closer, to the mirror, how would the screen have to move? இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தானே நான் டயக்ராமட்டிக்காக மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ கான்கேவ் மிரரா, ஃபோக்கஸு, ரேடியஸா. இப்போ இங்கே ரேடியஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் ரிலேஷன் தெரியணும். R is equal to 2F. அப்போ சொல்யூஷன் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஃப்போட வேல்யூனா வரும் R/2 வரும். அப்போ -36 டிவைடட் பை 2 போது F வந்து 2 1s are 2 8s are -18 சென்டிமீட்டர். சரியா? F வந்து -18 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் விஷயம் வந்து என்ன பண்ணலாம், இதோட பிளேஸ் பண்ணலாம். ஃபோக்கஸ் ரேடியஸா, ஃபோக்கஸ் வந்து 18 போட்டு வச்சுங்க. இது வந்து -36 இருக்கும்போது ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்காங்க? 27. கண்டிப்பாக இதுக்கு நடுவில் தான் வரப்போகுது. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல வரப்போகுது. சரியா? அது மாதிரி லாஜிக்காக பார்த்துட்டு வந்துருக்கேன். -27. அப்போ இந்த இடத்துல வச்சா இமேஜ் எங்கே வரணும் நம்மளுக்கு அப்படியே தெரியணும். லாஜிக்கு கன்ஃபார்மாக இந்த சைடில் இங்கே தான் வரும். அப்போ வியோட ஆன்சரு 36 மேலே வந்துச்சுன்னா நீ போட்டது கரெக்டு. இதோட நேச்சர் நீ இங்கேயே சொல்லி முடிச்சிடலாம். நான் சம்மும் போடல, ஒன்றும் பண்ணல. அதுக்கு முன்னாடியே என்னோட லாஜிக் வச்சு நான் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடறேன். ஸோ இதோட நேச்சர் வந்து என்னவா இருக்கும்னா ரியல் இன்வெர்டட் என்லார்ஜ்டு. சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம 10th படிச்சுட்டு இருப்போம். ரியல் இன்வெர்டட் என்லார்ஜ்டு. சரி, இப்போ மிரர் தானே ஃபார்முலா போட்டு V கண்டுபிடிச்சிடலாம். 1/F is equal to 1/V. மிரர்னும் போது ப்ளஸ் வரும். லென்ஸ்னா தான் 1/V - 1/U வரும். இப்போ எஃப்போட வேல்யூ -18. 1/-18 is equal to 1/V. V தெரியுமா? அதான் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் 1/U வந்து -27. இந்த -27 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆகிடும். 1/27 - 1/18 is equal to 1/V. இங்கே எல்சிஎம் 27க்கும் 18க்கும் எடுத்தான்னு வச்சுக்கோ. 3 9s are 27, 3 6s are 18, 3 3s are 3 2s are. இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ் தான். 3 3s are 9, 9 into 6, 6 9s are 54. LCM 54. 27 3s are வரும் பாருங்க. 3 7s are 21 வராதா? 27 2s are 54 தான். 2 7s are 14, 2 2s are 4, 5 54. 2s are -18 3s are 3 1s are 3 50. அப்போ 3 equal to 1/V வா? அப்போ -1/54 is equal to 1/V. அப்போ வியோட வேல்யூ என்னது? -54. கரெக்டாக ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணோமா? வி வந்து கண்டிப்பாக இதை தாண்டி தான் இருக்கணும்ன்ட்டு 36 தாண்டி தான் வந்திருக்கு. -54. நேச்சர் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். நேச்சர் வந்து மைனஸில் தான் இருக்கு பாரு. இந்த சைடு வரும்போது ரியல் அண்ட் இன்வெர்டர் தான். ரியல் அண்ட் இன்வெர்டர் எப்பவுமே பாரு தான். என்லார்ஜ்டு மேக்னிஃபிகேஷன் வேணால் கண்டுபிடிச்சிருங்க. ஹெச்எம் கொடுத்துருக்காங்களா? மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா M is equal to H'/H is equal to -V/U வரப்போகுது. H' is equal to H into
மைனஸ் வி பை யூ. ஹெச்சோட வேல்யூ என்னது 2.5. வி வி வந்து மைனஸில் தானே வந்திருக்கு, ஃபார்முலாவும் மைனஸ் -54 டிவைடட் பை யூ வேல்யூ -27. ஒரு மைனஸ் போயிடும், இந்த ஒரு மைனஸ் அப்படியே தான் இருக்கும். 27 2s are 54 வந்திருக்கும். அப்போ 2 into 2.5 -5 cm. ஸோ இட் இஸ் மேக்னிஃபைட் இமேஜ். சரியா? அப்போ மேக்னிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ்னு வந்துருக்கும், -2 வரும். ஹெச் டேஷோட வேல்யூ -5 cm. -5 டிவைடட் பை 2.5 பண்ணும்போது m is equal to -2. மேக்னிஃபிகேஷனும் -2. இன்வெர்டட் இமேஜ், ஆனால் 2 டைம்ஸ் பெருசாக இருக்கும். இப்போ இது வரைக்கும் ஓகே. இஃப் த கேண்டில் இஸ் மூவ்ட் க்ளோசர் டு த மிரர், அப்படியே மிரர் பக்கத்தில் கொண்டு வந்தோம்னா ஹவு த ஸ்க்ரீன் ஹாவ் மூவ். லாஜிக்னா தெரியுமா? இப்போ ஆப்ஜெக்டை இன்ஃபைனைட்லேருந்து அப்படியே கிட்ட எத்தனை வர இந்த சைடு எத்தனை வர இமேஜ் இந்த சைடு மூவ் ஆகிட்டே போகும். ஸோ அப்போ இமேஜஸ் மூவ் பேக்வர்ட் பிஹைண்ட் த ஆர். ஸோ இதுக்கான ஆன்சரை ஸ்க்ரீன் மூவ் ஃபர்தர் அப்படின்னு போட்டுங்க. சரியா? இந்த சைடில் போனோம் அப்படின்றத கீவேர்டு இதை வச்சு அப்படியே கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கும். சரியா? போதும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த லாஜிக்ஸு மிரரு லென்ஸோட லாஜிக்ஸ் எந்த சம் எப்படி கேட்டாலும் போடுற மாதிரி நான் சொல்லிடுறேன். இது தெளிவாக பார்த்து வச்சுங்க. மிரர் இந்த சைடு லென்ஸு. சரியா? மிரரோட ஃபார்முலா 1/f is equal to 1/v plus 1/u. லென்ஸோட ஃபார்முலா 1/f is equal to 1/v minus 1/u. சரியா? மேக்னிஃபிகேஷன் இங்கே m is equal to h dash by h is equal to minus v by u வரும். இங்கே வரும்போது m is equal to h dash by h is equal to v by u. நெக்ஸ்ட் சைன் கன்வென்ஷனில் ஆப்ஜெக்ட் எப்பவுமே லெஃப்ட் சைடு, u ஆல்வேஸ் நெகட்டிவ். சரியா? கான்கேவ் அப்படின்னா ஃபோக்கல் லென்த். கான்கேவ் ஃபோக்கல் லென்த் எப்பவுமே எப்படி இருக்கும்னா நெகட்டிவ். சரியா? ஃபார் போத் மிரர் அண்ட் லென்ஸுக்கு கண்ணை மூடி நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கான்வெக்ஸ் ஃபோக்கல் லென்த் வந்து மிரர் அண்ட் லென்ஸுக்கு எப்பவுமே பாசிட்டிவாக எடுத்துப்பேன். சரியா? ஸோ இதெல்லாம் பேசிக்கான லாஜிக்கு. நெக்ஸ்ட்டு மிரரை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்டும் இமேஜும் சேம் சைடில் வந்துச்சு அப்படின்னா அது ரியல் அண்ட் இன்வெர்டட். சரியா? ஸோ அதுவே அதர் சைடில் வரும்போது அது விர்ச்சுவல் அண்ட் எரக்டர். ஆனால் லென்ஸை பொறுத்த வரைக்கும் லென்ஸில் ரீஃப்ராக்ஷன் நடக்குமா? அப்போ ஆப்ஜெக்ட் இந்த சைடு வச்சு இமேஜ் இந்த சைடு வரும்போது தான் ரியல் அண்ட் இன்வெர்டட். சரியா? ஸோ சேம் சைடில் இங்கே வரும்போது தான் என்ன ஆகும்? அது விர்ச்சுவல் அண்ட் எரக்டர். சரியா? விர்ச்சுவல் அண்ட் எரக்டர். ஸோ அப்போ இதில் இமேஜ் வந்து நெகட்டிவ்ல வருதுன்னு நினச்சிக்கோ, இந்த சைடில் தான் வரப்போகுது. அப்போ இந்த சைடில் வந்தாலே சேம் சைடில் வந்தாலே ரியல் அண்ட் இன்வெர்டட்னு அர்த்தம். அதுவே அந்த இங்கே வந்து ப்ளஸ்ட்டாக வந்தால் தான் ரியல் அண்ட் இன்வெர்டட். அதே மாதிரி ஹைட் ஆஃப் இமேஜும் நெகட்டிவ்ல வரும் இன்வெர்டட்னா. சரியா? இது மாதிரி பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சு வச்சுட்டு எந்த சம் கேட்டாலும் அப்ளை பண்ண தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 9.2. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே கிவன் எழுதிட்டு வந்துருங்க தெளிவா. கிவன்ல ஃபர்ஸ்ட் தன என்ன கொடுத்துருக்காங்க? 4.5 சென்டிமீட்டர் நீடல். ஹைட் வந்து 4.5 சென்டிமீட்டர். நீடல் இஸ் பிளேஸ்டு 12 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் கான்வெக்ஸ் மிரரா இது மாதிரி போட்டு வச்சுக்கோம். கான்வெக்ஸ் மிரர் ஆஃப் ஃபோக்கல் லென்த். கான்வெக்ஸுக்கு ப்ளஸ்ல தான் வரும்னு சொன்னேன். ஸோ 15 சென்டிமீட்டர். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. யூ பிளேஸ் 12 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த கான்வெக்ஸ் லென்ஸ். அப்போ யூ வந்து -12 சென்டிமீட்டர். கிவ் த லொகேஷன் ஆஃப் த இமேஜ் அண்ட் த மேக்னிஃபிகேஷன் டு ஃபைண்ட் என்னன்னா கேட்டிருக்காங்க அப்படின்னா பி கேட்டிருக்காங்க, அப்புறமா மேக்னிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. கிவ் த லொகேஷன் ஆஃப் த இமேஜ், மேக்னிஃபிகேஷன், டிஸ்கிரைப் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த நீடல் இஸ் மூவ்ட் ஃபர்தர் ஃப்ரம் த மிரர்னா இன்னும் தூரமாக இந்த சைடில் மூவ் பண்ணுறாங்க. சரியா? அப்போ இமேஜ் நான் அவன் கேட்குறாங்க. சொல்யூஷன் மிரர் தானே. ஸோ மிரர்னும் போது ரஃப் டயக்ராம் ஒன்று போட்டு வச்சுருக்காங்களே,
இப்போ இது கான்வெக்ஸ்ன்றதால பிரச்சனையே கிடையாது. இதில் ரெண்டே கேஸ் தான் இருக்கும். ஒன்று இன்ஃபினிட்டு நியர் த ஃபோக்கஸ். எல்லாத்துக்குமே இது என்ன இமேஜ் தான் வரப்போகுது, ஆப்ஜெக்ட் இங்கே இருந்தால் இமேஜ் இந்த சைடு தான் வரும். சரியா? விர்ச்சுவல் அண்ட் எரக்டர் டிம்னிஷ்டாக தான் இருக்கும். விர்ச்சுவல் எரக்டர் டிம்னிஷ்டு, விர்ச்சுவல் எரக்ட் அண்ட் டிம்னிஷ்டு. அப்போ மிரர் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். மிரர் ஈக்குவேஷன் அது 1/f is equal to 1/v plus 1/u. எஃபோட வேல்யூ 1/15 is equal to b தான் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் 1/u வந்து -12. இது அந்த சைடு எடுத்துன்னு வரும்போது ப்ளஸ் ஆகிடும். 1/12 ப்ளஸ் 1/v is equal to 1/15. இந்த -12 மட்டும் இந்த சைடு எடுத்துன்னு வந்தால் 1/12 ப்ளஸ் 1/15 is equal to 1/v. அப்போ எல்சிஎம்னா வரும் 12க்கும் 15க்கும் 60 எடுத்துக்கலாம். சரியா? 12 60 வரும். 3 4s are 3 5s are ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ் தான். 3 4s are 12, 12 5s are 60. அப்போ எல்சிஎம் 60 எடுத்தனா 12 5s are 60. இங்கே 5 வரும். இங்கே வரும்போது 15 4s are 60. அப்போ ஈக்குவல் டு 1/v. 9/60 ஈக்குவல் டு 1/v. டேபிள்ஸ் 3 3s are 3 20s are. அப்போ v வந்து 20/3 வரப்போகுது. 20 divided by 3 பண்ணினா 3 6 are 18. 0.236 6.66 போயிட்டே இருக்குமா? அப்போ v வந்து 6.67 சென்டிமீட்டர் சொன்னோன்னா இந்த சைடு வரும்போது விர்ச்சுவல் எரக்டாக தான் இருக்கும். இப்போ மேக்னிஃபிகேஷனும் கேட்டிருக்காங்க. எம்னா h dash by h is equal to -v/u வரப்போகுது. h dash வந்து 4.5. இந்த ஹெச்மே இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஈக்குவல் டு h dash by h தானே. ஸோ இது எப்படி எழுதுறா அப்படின்னா ஃபார்முலா ஒரு முறை கூட எழுது. h dash is equal to மைனஸ், அந்த மைனஸ் அப்படியே இருக்கும், -v/u இன்ட்டு h. சரியா? மைனஸ் வியோட வேல்யூனா அது இப்போ தானே கண்டுபிடிச்சோம். நான் 20/3 கூட எடுத்துக்கிறேன் கேன்சல் பண்ணுறதுக்கு. 20/3 u வந்து நான் அது u வந்து -12. u வந்து -12. கீழே எதுவும் இல்லை 1 போட்டுக்கிறேன். ஹெச்சோட வேல்யூ வந்து 4.5. இந்த மைனஸும் கேன்சல் ஆகிட்டு இருக்கோம். 20/3 இன்ட்டு 1/12 வரும் இன்ட்டு 4.5. 2 6s are 2 10s are again 2 3s are 2 5s are 4.5 into 5 பண்ணினா 5 5s are 25, 5 4s are 20, 22.5 divided by 9. So h dash is equal to 22.5 divided by 9. சரியா? 22.5 divided by 9 பண்ணினா நான் ஒரு 9 2s are 18, 4.5, 9 5s are 45, 2.5. h dash வந்து 2.5. இப்போ h dash வந்து சென்டிமீட்டர் யூனிட் முக்கியம். சரியா? எப்பவுமே கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸை பாக்ஸ் பண்ணி தெளிவாக ப்ரெசன்டேஷன் பண்ணிடுங்க. அப்போ தான் எவால்வேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பார்க்கும்போதே டிக் அடிச்சுட்டு ஃபுல் மார்க் ஆன்சர் கரெக்டாக இருந்தால் உள்ளே பார்க்காம அப்படியே டிக் அடிச்சுட்டு மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ மேக்னிஃபிகேஷனும் கேட்டிருக்காங்களா, எம்முமே வேணா போட்டு வச்சுரு. எம்னும் போது என்ன வரும், m is equal to h dash by h. h dash வந்து 2.5, h வந்து எவ்வளோ 4.5. ரெண்டுத்தையும் 10ஆல் டிவைட் பண்ணால் 25/45. 5 டேபிள்ஸ் 5 5s are 5 9s are 5/9. மேக்னிஃபிகேஷன் கம்மியாக தான் இருக்குது. சரியா? ஸோ 9 வெளியில் 5 உள்ள 9 எவ்வளோ வரும், 9 5s are 45, 5 0 0.55 மேக்னிஃபிகேஷன் 0.55 மேக்னிஃபிகேஷன் இது. இப்போ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டிஸ்கிரைப் வாட் ஹேப்பன்ஸ் as the needle is moved away. இதோட லாஜிக் என்னதுன்னா, கான்வெக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃபைனைட்ல இருந்துச்சுன்னா இமேஜ் எங்கே இருக்குன்னா ஃபோக்கஸில் தான் இருக்கும். அப்போ இந்த சைடு தூரம் போக இப்படி போக இது இந்த சைடு போயிட்டு இந்த சைடு போகும். ஸோ மூவ் டுவர்ட்ஸ் த ஃபோக்கஸ். சரியா? மூவ், இது வேர்டிங்ஸை தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. மூவ் டுவர்ட்ஸ் ஃபோக்கஸ், மூவ் டுவர்ட்ஸ் ஃபோக்கஸ். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டேங்க் இஸ் ஃபிட்டட் வித் வாட்டர் டு ஹைட் ஆஃப் 12.5 சென்டிமீட்டர். ஒரு வாட்டர் டேங்க் ட்ரா பண்ணிக்கிறேன். சரியா? ஒரு வாட்டர் டேங்க்கு, அதில் தண்ணி வந்து எவ்வளோ தூரம் இருக்கான்,
12.5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கான். இதான் வந்து எவ்வளோ ரியல் டெப்த். அப்போ ஹெச்ஆர் ரியல் டெப்த்னு போட்டுக்கிறேன். ஹெச்ஆர் வந்து 12.5 சென்டிமீட்டர். த அப்பேரண்ட் டெப்த் ஆஃப் த நீடல் லையிங் அட் த bottom of the tank is measured by the microscope to be HA. apparent height வந்து 9.4 சென்டிமீட்டர். அப்பேரண்ட் ஹைட்னா அர்த்தம் கீழே இருந்த நீடல் வந்து நம்ம அந்த டெரிவேஷன் பார்த்துருப்போம்ல, கீழே இருக்கிற நீடல் வந்து கொஞ்சம் ரைஸ்டு ஆகியிருக்கும். அப்போ அப்பேரண்ட் டெப்த்னா இந்த ஹைட்டு, சரியா? இந்த ஹைட் வந்து எவ்வளோ 9.4, சரியா? வாட் இஸ் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. அப்போ இது கிவன்லாம் இது கொடுத்துருக்காங்க. டு ஃபைண்ட் வந்து ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n கேட்டிருக்காங்க, n21, சரியா? இல்லை நியூன்னு கூட சிம்பிளாக போட்டுக்கோம், நியூ கேட்டிருக்காங்க. அப்புறமா if the water is replaced by the liquid of refractive index, ஸோ வேற லிக்விட், இந்த இதில் இருந்த தண்ணியை எடுத்துட்டு வேற லிக்விட் போடுறாங்க, n21 வேறலேருந்து வாட்டர் வர்றது, அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.63 அப் டு த சேம் ஹைட், இதே ஹைட்டில் தான். அப்போ இந்த கேஸ்லையும் ஹெச்ஆர் வந்து அதே தான் இருக்க போகுது, 12.5 தான். பை வாட் டிஸ்டன்ஸ் வித் த மைக்ரோஸ்கோப் ஹாவ் டு மூவ்? அப்போ இது மாதிரி இந்த லிக்விடை, தண்ணியை தூக்கிட்டு இந்த லிக்விடை போகும்போது அது எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இதோட ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா, n21 ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னும் போது, n21 அப்படின்னும் போது HA ரியல் ஹைட் பை அப்பேரண்ட் ரியல் ஹைட்டு, HR ரியல் ஹைட் பை அப்பேரண்ட் ஹைட் வரப்போகுது. ஸோ ரியல் ஹைட் ஆர் ரியல் டெப்த், சரியா? ரியல் டெப்த்து ஃபுல்லாகவே அதிகம், ரியல் டெப்த்து by apparent depth, APARENT apparent depth, real depth by apparent depth. n21 தான் நம்மளுக்கு வேணும். அப்போ ரியல் டெப்த் வந்து 12.5 டிவைடட் பை 9.4. இப்போ இது ரெண்டுத்தையும் 10ஆல் மல்டிபிள் பண்ணினா 125 டிவைடட் பை 94. எந்த டேபிள்ஸில் டிவைட் ஆகும்? அப்படியே பண்ணிடுங்க. 125 டிவைடட் பை 94 90. யூஸ்வலாக வாட்டர்னா 1.3 வரும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், கிளாஸ்னா 1.5 வரும். 95 1 சார் 94. அப்போ 125 டிவைடட் பை 94 பண்ணோன்னா இது 1 ஆகிடும், 9 வருமா? 9 இது சப்ராக்டே பண்ண அப்படியே பண்ணலாமே, பாரோவே பண்ணத்தாலே. 5ல் 4 போச்சுன்னா 1, இது வந்து நான் வரும் 12ல் 9 போச்சுன்னா 3, பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கணும். அப்போ 3 10 94 into 3 பண்ணுங்க. 3 4s are 12, 3 9s are 27, 28. 4 டைம்ஸ்லாம் பண்ணால் அதிகமாகிடும். அப்போ 1.3 282, ரிமைனிங் 0 1. 10ல் 2 போச்சுன்னா 8 1 1. நோ, நீ ஒரு டெசிமல் போடு போதும். அப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n21 அப்படின்னாவது 1.3, சரியா? ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நோ யூனிட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லிக்விடை தூக்கிட்டு இந்த லிக்விட் வைக்கிறோமா? எந்த லிக்விடை? 1.63 ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு. ரியல் டெப்த்து அதே தான், ஹெச்ஆர் அதே தான். அப்பேரண்ட் ஹைட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க, HA. அப்போ HA இஸ் ஈக்குவல் டு ஹெச்ஆர் பை 1.63. ஹெச்ஆரோட வேல்யூ எவ்வளோ? 12.5. 12.5 டிவைடட் பை 1.63. ரெண்டுத்தையும் 100ஆல் மல்டிபிள் பண்ணினா 1250 டிவைடட் பை 163. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்க, சரியா? ஸோ இங்கே பண்ணிட்டோமா? 1250 டிவைடட் பை 163. 163 என்ன டேபிள்ஸ்? அப்போ இது அப்படியே மல்டிபிள் எதை பண்ணலாம்? 163 into 7 பண்ணுங்க. 7 3s are 21, 7 6 are 42, 43, 44, 7 1 is 7, 7 plus 4 11 வரும். 1 1 4 1 7 சாரா சப்ராக்ட் பண்ணினா 4 ஆகிடும். 10னா 9 0 1, பாயிண்ட் வச்சு 0 போட்டினா இங்கே அதிகமாகிடுச்சா? அப்போ 6 டைம்ஸ் வரப்போகுது, சரியா? 6 டைம்ஸ் பண்ணினா நான் வரப்பாரு 160. இங்கே பண்ணுறான் 163 into 6, 6 3s are 18, 6 6 are 36, 37, 6 1s are 6, 7 8 9 போட்டுங்க 6. அப்போ 2 டெசிமல் போடணும், நான் இப்போ ஒரு டெசிமல் போட்டுறேன். அப்போ HA வந்து 7.6. அப்போ விஷயம்
லாஜிக் தெரிஞ்சுங்க. என்ன லாஜிக்னா, இங்கே இனிஷியலாக இருந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு எவ்வளோனா 1.5, அப்போ 9.4 வந்திருக்கு. இப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்தாலும் என்ன ஆயிடுச்சு, ஹைட் வந்து 7.6, இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைட் ஏறி இருக்கு, ஹைட்டாக நல்லா பெருசாக தெரியும். சரியா? இப்போ அதுவே இன்னும் கொஞ்சம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாச்சு, இன்னும் கொஞ்சம் மேலே அப்படியே ஹைட்டாக போயிட்டே இருக்கும். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாவா அதோட ஹைட் அப்பரண்ட் ஹைட் இது மாதிரி ஏறிட்டே போகும். சரியா? அப்போ இனிஷியலாக இங்கே இருந்துச்சு 9.4 இருந்துச்சு, இப்போ 7.6 கொண்டு வரணும். அந்த மைக்ரோஸ்கோப்பை கீழே இருந்து இந்த டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 9.4 மைனஸ் 7.6, ஸோ இந்த டிஸ்டன்ஸை மூவ் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், புது பொசிஷனில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்போ இங்கே போட்டுக்கலாம் 9.4 மைனஸ் 7.6 கேன்சல் பண்ணிங்கன்னா 8 1.8. ஸோ மைக்ரோஸ்கோப் அப்படியே இந்த வேர்டிங்ஸ், மைக்ரோஸ்கோப் ஹவ் டு மூவ் டு ஃபோக்கஸ் அ நீடல் ஈக்குவல் டு 1.8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சுடுங்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது ரீஃப்ராக்ஷன் பேஸ் பண்ண லாஜிக்கு. இன் எ ஃபிகர் 9.27 AB shows the refraction of ray. ரீஃப்ராக்ஷனாக பெண்டிங் ஆஃப் லைட் ரேஸ், அதை பற்றிலாம் ஏற்கனவே பார்த்துருப்போம். R is incident at an angle 60 degree. ஸோ எப்பவுமே இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும்னா, நார்மலுக்கும் அந்த இன்சிடென்ட் ரே இல்லை ரீஃப்ராக்டட் ரேக்கும் நடுவில் இருக்கிறதா அந்த ஆங்கிள். ஸோ இன்சிடென்ட் அட் ஆங்கிள் 60 degree வித் நார்மல் டு த கிளாஸ் ஆர். இது கிளாஸு ஆறு, இன்டர்ஃபரன்ஸ் கிளாஸ் ஆறு அண்டு வாட்டர் ஆறு. வாட்டர் ஆர் இன்டர்ஃபரன்ஸா, water or interference respectively. Predict the angle of refraction in glass when the angle of incidence in water 45 degree. ரெண்டு கொடுத்துட்டு இந்த கேஸுக்கு இந்த ஆங்கிள் கேட்குறாங்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லாஜிக் தெரிஞ்சுங்க. ரீஃப்ராக்ஷன் அப்படின்னா ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் வருமா, 1 இதை 2ன்னு எடுக்கிறேன். யூஸ்வலாக 1ன்றதை ரேரர் மீடியம் எடுப்போம், 2ன்றதை டென்சர் மீடியம் எடுப்பேன். ஸோ ரீஃப்ராக்ஷன் டென்சர் மீடியமில் தான் நடந்திருக்கும். அப்போ N21 இஸ் ஈக்குவல் டு இந்த ரே இங்கேருந்து இங்கே வந்துருக்கும். சரியா? ரீஃப்ராக்ஷன் அப்படி இருக்கும்போது ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம் வரும். ஸோ அதை தான் N21 சொல்லுவாங்க. N21 எப்படியும் சொல்லலாம்னா N2/N1 சொல்லலாம். இதோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னா sin I by sin R. இதுதான் வந்து ஸ்னெல்ஸ் லா. கரெக்டா? இதை எப்படி நம்ம யூஸ்வலாக டைரைவ் போட்டிருப்பாங்கன்னா N1 sin I is equal to N2 sin R இது மாதிரி போடுவாங்க. சரியா? ஸோ இப்போ தனித்தனியாக அதுக்கு போடலாம். இங்கே 1 2 எடுத்து போட்டோன்னா அதுக்கு பதில் இங்கே கிளாஸ் ஆறுன்னு இருக்கா, அது மாதிரி எடுத்து போட்டுக்கிறேன். இது ரேரரு, இது டென்சரா. ரீஃப்ராக்ஷன் இங்கே தான் நடந்திருக்கு. அப்போ NGA ரீஃப்ராக்ஷன் இன் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர், அதுதான் இதோட அர்த்தம். அப்படின்னும் போது அதோட ஆங்கிள் sin I by sin R. இங்கேருந்து இங்கே வந்துச்சா, இங்கே எப்படி போட்டால் இந்த ஆங்கிள் டிவைடட் பை இந்த ஆங்கிளா, அதே மாதிரி எங்கேருந்து எங்கே வந்துச்சு, அப்போ இங்கேருந்து இங்கே வந்துச்சா, sin I வந்து sin 60 டிவைடட் பை sin 35. அப்போ இதோட வேல்யூலாம் நம்மளுக்கு தெரியல, அப்படியே வச்சுப்போம். அதே மாதிரி இங்கே ஆர் வாட்டர் தான் டென்சரா. அப்போ ரீஃப்ராக்ஷன் இன் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அப்படின்னும் போது ஆங்கிள் இங்கேருந்து இங்கே வந்திருக்கு, sin 60 by sin 47. சரியா? ஸோ யூஸ்வலாக போர்டு எக்ஸாமுக்கு இது மாதிரி கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா sin 35 வேல்யூ தெரியாது, sin 47 வேல்யூ தெரியாது. சப்போஸ் அவங்க கேட்டிருந்தாலுமே அங்கே ஏதாச்சும் வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாஸ்லாம் போட்டு டிரைவ் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே தான். சரியா? இப்போ நான் sin 35 வேல்யூ எனக்கு தெரியும், அதை வச்சு நான் போட்டுறேன். NGA அப்படின்னும் போது இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும் போது எவ்வளோ வந்துருக்குன்னா 1.51 வருது. அதே மாதிரி இதை ரெண்டுத்தையும் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் ஆர் பண்ணும் போது எவ்வளோ வந்துருக்குன்னா 1.18 வந்துருக்கு. சரியா? 1.18. இப்போ இதோட ஃபார்முலாவை இதை பாருங்க, N21 என்ன சொல்லியிருக்கேன், N2/N1 சொல்லியிருக்கேன்னா, இப்போ அதே மாதிரி NGAவை எப்படி சொல்லலாம் அப்படின்னா NG/NA. சரியா? NG/NN சொல்லலாம். இதை நான் சொல்லலாம் பாரு, NWA NW/NA. சரியா?
இப்போ நம்மளுக்கு இதில் என்னென்ன மீடியம் இருக்குது, இந்த மீடியம்லேருந்து இங்கே கிளாஸ் தான், கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 இருக்கும், வாட்டருக்கு 1.3 இருக்கும். அப்போ இங்கே தான் பெண்ட் ஆகுது. NGW, அப்போ NG/NW தேவை, இதுதான் தேவை. சரியா, ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிப்போம். இதை எப்படி கண்டுபிடிப்போம் பாருங்க. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணனா இது வரும். அப்போ NGA/NWA பண்ணோன்னா NG/NA/NW/NA, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆகிடுச்சா NG/NW வந்துடும். அப்போ இந்த ரெண்டு வேல்யூ இருக்குது, இது 1.51, இது 1.18. சரியா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து 1.28 வருது. சரியா? ஸோ ரீஃப்ராக்ஷன் பிட்வீன் கிளாஸ், ரீஃப்ராக்ஷன் இன் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் வந்து 1.28. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னும் போது எங்கேருந்து எங்கே வந்திருக்கு, இங்கே ரீஃப்ராக்ஷன் இன் கிளாஸ் NGW போது இங்கேருந்து இங்கே வந்திருக்கா. அப்போ sin I/sin R, இது தெரியாது. sin I ஓட வேல்யூ தெரியும், இதோட வேல்யூவும் தெரியும். இதோட வேல்யூ 1.28 is equal to sin 45/sin R. ஸோ அப்போ sin R is equal to sin 45 ஓட வேல்யூனா வரும், அப்படி எவ்வளோ வச்சோம், sin 45/1.28. இதெல்லாம் சிம்பிளிஃபை, sin 45 வந்து 1/√2வா, 1/√2 டிவைடட் பை 1.28 பண்ணினா ஆரோட வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னா 30. இதை டிவைட் பண்ணினா ஆன்சர் வந்து எவ்வளோ வருதுன்னா 0.55 வருது. சரியா? 0.55. ஸோ 0.5னா எவ்வளோ, 1/2, sin 30 டிகிரி தான் 1/2 வரும். அப்போ இது 0.55 பண்ணா இருக்கா. அப்ராக்சிமேட்லி ஆரோட வேல்யூ வந்து 33.36 மினிட் அப்படின்னு போயிட்டு. சரியா? நீ ஜஸ்ட் லாஜிக் தெரிஞ்சு வச்சுங்க. நம்மளுக்கு கேட்டாலும் எது மாதிரி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, இது 60, இது 45, நம்ம அந்த பாக்ஸ் இருக்கும் பாரு 0, 30, 45, 60, அந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஈஸியாக டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். லாஜிக் இது மாதிரி தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், a small bulb is placed at the bottom of a tank containing water to the depth of 80 cm. ஸோ ஒரு டேங்க், இதோட டெப்த் வந்து 80 சென்டிமீட்டர். சரியா? 80 சென்டிமீட்டருக்கு தண்ணி ஃபுல்லாக இருக்க போது. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ விச் லைட் ஃப்ரம் த பல்ப் எமர்ஜ் அவுட், ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர், என்னோட வேல்யூ வந்து 1.33. இதுனா லாஜிக்னா, பல்ப் இங்கே இருக்கா, ரெட் கலராக பல்ப் போட்டுக்கிறான். இந்த பல்பை எரியும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ரேஸ் எல்லாம் இப்போ நார்மலாக இங்கே ரூமில் ஒரு பல்ப் போட்டோன்னா எல்லா சைடும் தான் போகும், அந்த சவுரை தவிர இந்த சைடு எல்லா சைடும் வரும். சரியா? இப்போ இங்கேயும் அதே மாதிரி தானே வரணும் அப்படின்னா இங்கே அது மாதிரி வந்திருக்காது. என்ன ரீசன் அப்படின்னா, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன லாஜிக்கு, டிஐஆர், ஸ்ட்ரெயிட்டாக வர ரேஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே போயிருக்கும். சர்டன் ஆங்கிளுக்கு மேலே வர இந்த ஆங்கிள் வந்து என்னது, ஐசி. சரியா? கிரிட்டிக்கல் ஆங்கிள். அந்த ஆங்கிள் அப்போ கரெக்டாக ஆகும். இப்போ அது ஆங்கிள் ஆஃப் இன்ஸ்டன்ஸ், த ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் இஸ் 90 டிகிரி. சரியா? ஸோ இதுதான் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ அதுக்கு மேலே வர ரேஸ்லாம் என்ன ஆகிடும், வெளியிலேயே வராது, உள்ளேயே இருந்துடும். சரியா? உள்ளேயே போயிடும், ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த சைடையும் அதே மாதிரி தான் நடந்திருக்கும் கரெக்டாக அந்த ஐசி. சரியா? இந்த ஆங்கிள் ஐசினா இந்த ஆங்கிளும் ஐசியாக தான் இருந்திருக்கும், இந்த ஆங்கிளும் ஐசியாக தான் இருந்திருக்கும். இதுதான் லைட் வந்து வெளியில் அழகாக வந்துருக்கும், ஒரு வட்டமாக தெரிஞ்சிருக்கும். மற்றதெல்லாம் உள்ள பளிச்சுன்னு தெரியும் அந்த லைட்டை, ஏன்னா உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகிடும். சரியா? ஸோ ஒரு கோன் மாதிரி உனக்கு பல்பா அழகாக இந்த ஷேப்பில் பளிச்சுன்னு வெளியில் தெரியும். இந்த ரேடியஸ் தான் கேட்குறாங்க. இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, R is equal to radius is equal to, ரேடியஸ் தானே கேட்டிருக்காங்க, இன் விச் ஏரியா அப்படின்னு சர்க்குலர் ஷேப் வரப்போது பை ஆர் ஸ்கொயர். ஆர் என்னும் போது h/√n² -1. சரியா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணினா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். h மட்டும் வேணும்னா இது ரெண்டுத்தையும் இங்கே மல்டிபிள் பண்ணிக்கிட்டா வந்துடும். இது வந்து ஃபார்முலா மெத்தடு. நெக்ஸ்ட் எனக்கு ஃபார்முலாலாம் தெரியாது சார், லாஜிக் வச்சு போடுவேன் அப்படின்னாலும் நெக்ஸ்ட் அதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லா ஃபார்முலாவும் எல்லா டைமும் ஞாபகம் இருக்குமானா கஷ்டம் தான். இப்போ ஆர் தானே வேணும். அப்போ ஹைட் வந்து 80 சென்டிமீட்டர், என்னும் கொடுத்துருக்காங்க. என் வந்து எவ்வளோ, 1.33 ஸ்கொயர் -1.
சரியா? 1.33 இன்ட்டு 1.33னா வரும் சரியா? இப்போ இது ஆறா, நம்ம ஸ்ட்ரைட்டானாவும் பண்ணிடலாம். ஏரியா கண்டுபிடிக்கணும், ஏரியா தானே கேட்டிருக்காங்க. ஏரியா என்னும் போது பை ஆர் ஸ்கொயரா, அப்போ பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னா இது ஸ்கொயர் எடுக்கும்போது ரூட்டு போயிடும். நம்ம அப்போதான் வந்து ஈஸி நம்மளுக்கு. ஆர் பை ஆர் ஸ்கொயரா, ஆர் வந்து ஆர் ஸ்கொயர் 2 முறை போட்டுக்கும். 80 by 1.33 square minus 1 into 80 into 1.33 square minus 1. சரியா? அப்ப இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணா வரும் பாரு. பை வந்து 3.14 80 into 80 வந்து 8 8 are 64 8 8 are 64 8 8 are 64. இது வந்து 8 8 are 64 10 ஸ்கொயர், அதை வந்து 10 ஸ்கொயர்னு கூட போட்டு வச்சுக்கோ. இங்க 80 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க பாரு. நீ சப்போஸ் சென்டிமீட்டர்ல வச்சு போட்டீங்கன்னா இதே மாதிரி பண்ணிக்கோ. இல்ல யூஸ்வலா ஏரியா வந்து மீட்டர்ல போட்டோம் அப்படின்னா அதை மாத்தி பண்ண பாரு. ஸோ நான் இப்போ ரேடியஸ் வந்து 80 சென்டிமீட்டரா, அதை நான் மீட்டரா எடுத்தேன்னா 0.8 மீட்டர் அப்படின்னு 80 divided by 100 0.8 மீட்டரா. ஸோ அப்போ இந்த இடத்துல 3.14 0.8 into 0.18 1.3 ஸ்கொயர் 1.3 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? இப்போ இந்த ஸ்டெப்ல இருந்தே நம்ம இன்னொரு முறை பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிளியரா பாருங்க. இதை எப்படி சிம்பிளிஃபைடா பண்ணலான்னு பாருங்க. இங்க ஆர் இருக்கு, ஆர் ஸ்கொயர் இங்கே கண்டுபிடிங்க, அப்பதான் தெளிவா இருக்கும். ஆர் ஸ்கொயர்னா 2 முறை பண்ணுவோமா, 80 into 80 போடுவோம். சென்டிமீட்டர்லேயே வச்சதெல்லாம் தப்பு கிடையாது, கடைசியாக கூட மாற்றிக்குவோம். 80 into 80 இதை 2 முறை பண்ணும்போது ரூட் இன்ட்டு ரூட்டு போயிட்டு வெறும் ஒரு முறை பண்ணாதான் வரும். சரியா? 1.33 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 இப்படிதான் வரும். இதுதான் ஆன்சர். அதுவும் வந்து ஏரியா வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயரா வந்திருக்கும் இது மாதிரி போட்டிருந்தான். இல்லை எனக்கு மீட்டர் ஸ்கொயர்ல வேணும் அப்படின்னும் போது இங்கெல்லாம் வந்திருக்கும் 80ன்றத 0.8 into 0.8 இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருந்திருக்கும். இது சென்டிமீட்டர். சரியா? ஏரியாவா, இப்ப ஏரியானா பை ஆர் ஸ்கொயரா, அப்ப பை வந்து நான் வந்துருப்போங்க. நான் இப்ப மீட்டர்ல மாத்தணும்னா 0.8 into 0.8 divided by 1.33 ஸ்கொயர் மைனஸ் 1 into ஏரியா போது பை எக்ஸ்ட்ராவா வந்துருக்கும். சரியா? அவ்வளவுதான் இதோட லாஜிக்கு. இதை மொத்தத்தையும் நீ மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் வந்து 2.6 ஸோ 2.6 மீட்டர். சரியா? ஏன்னா இது வந்து 0.8ல வச்சதால 2.6 மீட்டர். ஏரியானும் போது என்ன பண்ணியிருக்கோம், மீட்டர் ஸ்கொயர்னு பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ ஏரியா வந்து 2.6 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நான் இன்னொரு மெத்தட் சொல்றேன் பார்த்தியா, அதை எப்படி பண்ணலான்னு பாரு. ஸோ நெக்ஸ்ட் அந்த டயக்ராமை இன்னொரு முறை போட்டு இது வந்து லாஜிக்கலாக அப்படியே போட்டு வர்றது. வாட்டரோட ஹைட் வந்து 0.8 மீட்டரா. இது வந்து இந்த பார்ட் தான் உனக்கு அந்த கரெக்டாக இப்படி இருக்கும் போது இந்த ஆங்கிள் தான், இந்த ஆங்கிள் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஐசினா இந்த ஆங்கிளும் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஐசியா. இது ரேடியஸா, இது வந்து ஹைட்டா. இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கோ. இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்தனா நான் வரும் பாரு ஐசி. இது வந்து H 0.8. இது வந்து என்ன இருக்கும், ரேடியஸ் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாரு, 2 சைடு இருக்கா, என்னென்ன சைடு இருக்கு, ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு tan எடுக்கிறேன். tan IC is equal to opposite side R by 0.8 R by 0.8. ஆரோட வேல்யூ தெரியுமா, அதுதான் கண்டுபிடிக்கணும். அப்ப tan IC எப்படி கண்டுபிடிக்கலாம், இது வந்து வாட்டர் தானே, வாட்டரோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்களா, வாட்டரோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.33 கொடுத்துருக்காங்க. அப்போ ஐசி கண்டுபிடிக்கிறான். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கண்டிஷன் தெரியும், N21 அப்படின்னும் போது 1/sin ஐசின்னு வரும். கரெக்டா? 1/sin ஐசி. அப்போ N21ஓட வேல்யூ 1.33 இஸ் ஈக்குவல் டு 1/sin
sin IC. சரி 1.33 அப்படியே கூட வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ sin IC is equal to நான் வரும் அப்படியே ரெசிப்ரோக்கலா 1/1.33 IC. இப்போ sin IC 1/1.3 அப்ப sin IC 1/1.3 பண்ணனா அதோட வேல்யூ வந்து 0.75. சரியா? ஸோ இதோட வேல்யூ வந்து 0.75. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஏரியா தானே தேவை. ஏரியா அப்படின்னும் போது πr². இதுல இருந்து ஆர் வேல்யூ எடுத்துக்கோ. ஆர் வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், r is equal to 0.8 tan IC வந்துருமா. அப்ப இதை என்ன பண்ணலாம், ஏரியா is equal to πr². பை r² பதில் இதை போட்டுக்கோ. 0.8 tan IC ஸ்கொயர். அப்பனா ஆகும் பையன் tan வந்து ஸ்கொயர் இப்படி போட்டுக்கிறான், tan ஸ்கொயர்னு வந்துருமா. tan ஸ்கொயர் ஐசியா. இங்க நம்மளுக்கு sin ஸ்கொயர் ஐசி வேல்யூ தான் இருக்கு. அப்ப என்ன பண்றேன் பாருங்க, பை இன்டூ 0.8 இன்டூ 0.8 tan ஸ்கொயரா sin ஸ்கொயர் ஐசி பை cos ஸ்கொயர் ஐசின்னு சொல்லிக்கலாமா. மேக்ஸ் மாதிரி என்ன லாஜிக் தெரியுதோ அதை போட்டுக்கோ. பை இன்டூ 0.8 ஸ்கொயரு sin ஸ்கொயர் ஐசி டிவைட் பை cos ஸ்கொயரை நான் சொல்லிடலாம் 1 - sin ஸ்கொயர் ஐசியா. sin ஸ்கொயர் ஐசி வேல்யூ இருக்கு. அப்ப பை இன்டூ 0.8 ஸ்கொயர் இன்டூ 0.75 ஸ்கொயர் பை 1 - 0.75 ஸ்கொயர். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணாலும் அதே ஆன்சர் 2.58 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். சரியா? ஸோ ரெண்டு மெத்தட் இருக்கு. ஆனா ஒரு சில கொஸ்டின்ஸ்ல எப்படி இருக்கும்னா √2 √3 கொடுத்துருப்பாங்க. அப்ப √3 கொடுக்கும்போது இங்க கரெக்டா sin IC வந்து இது வந்து 1/2 வருதுன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன பண்ணிடலாம், ஐசியோட ஆங்கிள் 30 டிகிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்ப இது மாதிரி இந்த மெத்தட் ஈஸியா இருக்கும். இப்ப sin IC இது வந்து 1/2 வந்துச்சுன்னு வச்சுக்கோ, கன்ஃபார்மா ஐசியோட ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு தெரியும். அப்ப இந்த ஆங்கிள் தெரிஞ்சிச்சுன்னா அழகா என்ன பண்ணிக்கலாம், ரேடியஸ் ஒரே செகண்ட்ல கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம். அப்ப ரேடியஸும் போட்டுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடையும் கிளியரா பார்த்து வச்சுங்க. ஸோ இதுல இந்த ஃபார்முலா ஸ்னெல்ஸ் விண்டோன்னு சொல்லியிருப்பாங்க. r is equal to h by இது ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஸ்டெப் ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ h by √n² - 1. சரியா? நெக்ஸ்ட் வந்து இது ஃபார்முலாலாம் இல்லாம அப்படியே போட்டு வருது. சரியா?